அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஏபிஜே கிரீன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரஸ்டடான ஜாப்பு. நிறையா நண்பர்கள் வந்து நம்பிக்கையான ஜாப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், பார்ட் டைம் ஜாப் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க. நம்மளோட சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நான் எந்தெந்த கண்டென்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறேன், வீடியோ வந்து வருது அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். ஸோ அந்த கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரஸ்டடான ஜாப்பு தான், நம்ம வந்து அடிக்கடி வீடியோ வந்து போடுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏபிஜே கிரீன் இந்தியா பிரைவேட் லிமிடெடில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வீடியோக்கள் வந்து நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். பிளான் டீட்டெயில்ஸு, ஐடி எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, வித்ரா ரெக்வஸ்ட் எப்படி கொடுக்குறது, எல்லா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஐடி வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறுவனத்துக்கு வந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ட்ரஸ்டடான ஜாப் தான். நிறையா நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க, ஸோ ஜாயின் பண்ணலாமா வேணாமா, ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஜாப்பில் வந்து எனக்கு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய ஒரே அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்லேயே வந்துடுங்க. ஓகேங்களா? அந்த நிறுவனம் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் வந்து வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் போட்ட அமௌண்ட்டை விட 3 மடங்கு அதிகமாக வந்து சம்பாதிக்கலாம். ஸோ ஒரு 6 மாதம் 1 வருஷம் போயிடுச்சு அப்படிங்கும்போது மெம்பர்ஷிப் வந்து அதிகமாகிடுவாங்க. எந்த நிறுவனத்தில் இருந்தாலும் அதிகமாகிடுவாங்க. ஸோ பேமெண்ட் வந்து டிலே ஆகும், பல ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ அதையெல்லாம் கடந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னா போயிடுவாங்க. ஸோ இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வந்து ரன் பண்ணுவாங்க. ஏன்னா ஏபிஜே நேமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்ன இவங்களோட கான்செப்ட் என்னென்னா, ஒரு பசுமையான இந்தியாவை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இவங்களோட நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஓகேங்களா? அவங்களோட நோக்கம் வந்து நல்லா இருக்குது. அதை பார்த்திங்கன்னா 40 ரூபாயிலிருந்து 3000 ரூபா வரைக்கும் நம்ம வந்து சம்பாதிக்க முடியும். இவங்களோட நோக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. அதை விட வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் லிமிடெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மூவ் பண்ணி வந்து கொண்டு போகிறாங்க. ஓகேங்களா? இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஐடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியாரேன். இதோட பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து அவைலபிளாக இருக்குது. இன்னும் அந்த வீடியோஸ் வந்து பார்க்கல அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து கிளிக் பண்ணி வீடியோஸில் போய் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய லிங்க் இருக்குது. ஓகேங்களா? ரெஃபர் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஐடியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அந்த ஐடி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். நிறுவனத்துக்கு வந்து எப்படி வந்து அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதுதான் கம்பெனியோட அக்கௌண்ட்டு. ஓகேங்களா? அபிஷியல் அக்கௌண்ட் இது தான். ஆக்சிஸ் பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, இது 2 பேங்க்கு. ஸோ அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஜே கிரீன் இந்தியா பிரைவேட் லிமிடெட். நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா பிரைவேட் லிமிடெட் தான். அக்கௌண்ட் நம்பர் வந்து இந்த அக்கௌண்ட் நம்பரு. ஸோ ஐஎஃப்சி கோடு பிரான்ச்சு வந்து பார்த்திங்கன்னா அருப்புக்கோட்டை ஏஆர்பிஏபி. ஓகேங்களா? இதுதான் பிரான்ச்சு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஜிபேயில் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து நிறுவனத்துக்கு வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஐடி வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸில் வந்து ஐடி ஆக்டிவேட் ஆகிரும். 5 மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐடி வந்து ரெனியூவல் பண்ணணும். ஓகேங்களா? 5 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து உங்கள் ஐடி வந்து ஆக்டிவேட் ஆன டேட்டில் இருந்து 150 நாட்கள் வந்து கவுண்டிங் ஆகும். அந்த 150 நாட்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எகைன் வந்து ரீடாப் பண்ணி ஐடியை வந்து ரெனியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அக்கௌண்ட் வந்து அடுத்து ஹெச்டிஎஃப்சி, இந்த ஹெச்டிஎஃப்சி அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோடு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அமௌண்ட்டு பே பண்ணி ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ இப்போ வாங்க ஐடி வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். பேமெண்ட் வந்து இந்த ஆக்சிஸ் பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஓகேங்களா? இந்த 2 பேங்க் வந்து பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தனியாக வந்து உங்களுக்கு வேணும், இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணி வரேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற என்னோடய லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னோடய ஸ்பான்சர் ஐடி நேம் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பேக்கேஜ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? எந்த பிளானில் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த பிளானோட பேக்கேஜை வந்து செலக்ட் பண்ணணும். என்ட்ரி லெவல், மிட் லெவல் நிறையா வந்து இருக்குது. ஸோ அட்வான்ஸ்டு, ஹை, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸு, பெர்ஃபார்மன்ஸு, எக்ஸ்க்ளூசிவ், இந்த மாதிரி 6 விதமான பிளான்ஸ் இருக்குது. இந்த 6 விதமான பிளான்ஸோட இன்கமும் டீம் இன்கமும்
ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நம்மளோட சேனலில் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க நம்மளோட சேனலில் இருக்குது, ஓகேங்களா? பார்த்துக்குங்க, என்னென்ன பிளான் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மிட் லெவல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுற எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேம் வந்து கொடுத்துருங்க, ஓகேங்களா? உங்களோட நேம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஓகேங்களா? உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து டைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து மொபைல் நம்பரு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கரண்டில் இருக்கிற உங்களோட மொபைல் நம்பரு. ஸோ வாட்ஸ்அப் நம்பர், ஓகேங்களா? ஸோ வாட்ஸ்அப் நம்பரும் உங்கள் மேலே வந்து கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? 2 இடத்துலையும் ஒரே நம்பரை வந்து கொடுத்துக்கலாம். இமெயில் ஐடி, உங்களோட இமெயில் ஐடி வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ், இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ தமிழ் வந்து இங்கே வந்து கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து கண்ட்ரி, நீங்கள் என்ன கண்ட்ரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போதைக்கு அவைலபிள் கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்டேட்டு, ஓகேங்களா? என்ன ஸ்டேட் அப்படிங்கிறத இங்கே வந்து கொடுத்துருங்க, ஓகேங்களா? ஸ்டேட்டை வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ தமிழ்நாடு அப்படின்னு வந்து நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்கு அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ நான் வந்து மதுரை வந்து செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டல் கோடு இருக்கும். அந்த கோடை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து செலெக்ஷன் பண்ணுங்க, இங்கே வந்து டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு, ஓகேங்களா? நீங்கள் வந்து பாஸ்வேர்டு நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா மறந்துடுறீங்க. மறக்காத மாதிரி பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டு பாட்டமில் இருக்கிற ப்ளூ கலரை சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து இங்கே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஐடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆகிடும். ரெஜிஸ்டர் ஆனவுடனே நீங்கள் வந்து உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம் வந்து மொபைல் நம்பராக இருக்கும். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற பாஸ்வேர்டு, ஓகேங்களா? ஸோ என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிடும். லாகின் ஆனவுடனே அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் அப்படின்ட்டு இருக்கும், ஓகேங்களா? இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஐடியை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாகின் லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை யூஸ் பண்ணி வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து வெப்சைட்டு தான், இப்போதைக்கு ஆப் வந்து கிடையாது. ஃபியூச்சரில் வந்து ஆப் வந்து கொண்டு வந்துடுவாங்க. உங்களோட மொபைல் நம்பர், ஓகேங்களா? மொபைல் நம்பரு பாஸ்வேர்டை இங்கே வந்து டைப் பண்ணி சைன்இன் கொடுங்க. ஸோ சைன்இன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஐடி வந்து ஆக்டிவில் இருக்கா இன்ஆக்டிவில் இருக்கா அப்படிங்கிறது இங்கே வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 88 நாட்கள் வந்து ரிமைனிங் டேஸ் இருக்குது. ஸோ இந்த 88 நாட்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் ஐடியை வந்து ரீடாப்அப் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்க 3 டாட் மெனுவை வந்து ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்களா? ஸோ இந்த அமௌண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பிளான் வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத இங்கே வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நம்ம வந்து மிட் லெவல் செலக்ட் பண்ணனால இங்கே மிட் லெவல் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களோட யூடிஆர் நம்பர் ஜிபேயில் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணியிருப்பீங்க, இல்லைனா ஃபோன்பேயில் பே பண்ணியிருப்பீங்க. அந்த பே பண்ணோட யூடிஆர் நம்பரு இல்லைனா யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஐடி நம்பரை வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட ப்ரூஃபை வந்து இங்கே அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல் இருக்குது, பார்த்தீங்களா? இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் வந்து உள்ளே போகும். உங்கள் மொபைலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைல்ஸை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மொபைலுக்குள்ளே போகும். அந்த ஃபைல்ஸை வந்து அந்த ப்ரூஃபை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க, ஓகேங்களா? நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஐடியை வந்து 24 ஹவர்ஸில் செக் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இவ்வளோ தான் ஐடி ஆக்டிவேஷன் ப்ராசஸ்ஸு. ஸோ என்ன டாஸ்க்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 டாட் மெனு ஐக்கானே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ அப்படின்றது பார்த்தீங்களா, அந்த வீடியோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ப்ளே ஆகும், ஓகேங்களா? அவங்களோட வீடியோ வந்து இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ஒரு 3 மினிட்ஸ் வந்து வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த யூடியூப் ஐக்கானை வந்து ப்ளே பண்ணிங்க அப்படின்னா வீடியோ வந்து ப்ளே ஆகும். ஸோ வீடியோ வந்து முடிஞ்சதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேப்சா வந்து ஷோ பண்ணுவாங்க, ஓகேங்களா? அந்த கேப்சா வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கேப்சா வந்து கொடுக்குறாங்க, பார்த்தீங்களா? இந்த கேப்சா வந்து நீங்கள் வந்து ஃபில் டைப் பண்ணணும், ஓகேங்களா? நான் வந்து டைப் பண்ணுற பாருங்கள். 4B8OFB, ஓகேங்களா? ஸோ கரெக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து கீழே வந்து சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு என்ன ஆட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா
யுவர் வீடியோ ரெஃபரல் அமௌண்ட்டு ஆர்டர் இன் யுவர் வாலெட் அப்படின்னு வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு வந்து அமௌண்ட்டு வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ கீழே வந்து கோ டு டாஷ்பாட் அப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மெனு பேஜுக்கே வந்து வந்துடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஜாயின் பண்ணேன் அப்படின்னா 9/3/2024. ஸோ இந்த டேட்டில் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணேன். இதுதான் என்னோடய ஐடி. நான் என்ன பிளானில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3000 பேக்கேஜில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ ஒரு 9000 சம்திங் வந்து நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? டுடே ஏர்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 175 ரூபா வந்து ஆட் ஆகிருக்குது. ஸோ என்னோடய செல்ஃப் ஏர்னிங் வந்து பார்த்திங்கன்னா 80 ருபீஸு. நான் வந்து டீம் வந்து மேக் பண்ணுறதுனால டீம் இன்கம் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ டீமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 நபர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவைலபிள் ஏர்னிங் பார்த்திங்கன்னா 2430 ரூபாய் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா 50 டேஸ் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? வித்ட்ரா வந்து எடுத்துக்கலாம். இந்த பிளானில் வந்து நம்ம வந்து பெர் டே வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா வரைக்கும் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ டைரக்ட் அண்ட் டீம் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணிடுவாங்க. ஸோ இதில் வித்ட்ரா கொடுக்குற ஆப்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 டாட் மெனு ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் ப்ரொஃபைல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் ப்ரொஃபைல் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரா வாலெட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ கூப்பன் கோட் இருக்குது. கூப்பன் கோட் மூலியமாகவும் ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ பின்னு வந்து நம்மகிட்ட இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை. நான் வந்து பின்னு வாங்கினேன் அப்படின்னா நம்மளோட சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ வித்ட்ரா வாலெட்டை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை வித்ட்ரா வந்து எடுத்திருக்கீங்க இது வரைக்கும் அப்படிங்கிறத இங்கே வந்து ஷோ பண்ணிடுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 3 வித்ட்ரா வந்து இது வரைக்கும் எடுத்துட்டேன். 3 வித்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? விருப்பமுள்ள நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் வந்து நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி விட்டுருவேன். ஸோ மேலும் ஒரு அப்டேட்டில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.